ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி வீட்டோட கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு கார்டன் டூர் போட்டு. ஸோ அதனால் இப்போ நான் கார்டன் டூரும் ப்ளஸ் குயிக்காக ஒரு ரெசிபி, எக் ரெசிபியும் செஞ்சு காமிக்கிறேன். இது ஃப்ரண்ட்டில் இருக்குது துளசி மாடம். இது புதுசாக வச்சது, ரொம்ப சூப்பராக வளர்ந்துருச்சு துளசி. அதில் இது எல்லாமே வந்து டெக்கரேட்டிவ் பிளான்ட்டு ப்ளஸ் குரோட்டன்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இதோட கலர் வந்து நல்ல டார்க் பிங்க் கலரில் இருக்கும். மழை நல்லா பேஞ்சிருக்கு. ஸோ மழை பெஞ்சதெல்லாம் நல்லா ஈரமாக செடியெல்லாம் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லாமே குரோட்டன்ஸ். ஸோ இந்த குரோட்டன்ஸ் வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் உடஞ்சி விழுந்தால் கூட அதுலேருந்து சூப்பராக வளர்ந்துருது. இது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய புங்க மரம். இதுலேருந்து ஒரு நல்ல கூலிங்கான ஒரு காற்று கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மரத்துக்கு அடியில் நீங்கள் சம்மர் டைமில் நிற்கும்போது பயங்கர சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த மரம் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். வேப்ப மரத்தை விட புங்க மரம் ரொம்ப கூலிங் அதிகமாக இருக்கும். இது அந்த சைடு, இன்னொரு சைடு, ரெண்டு என்ட்ரன்ஸில் வந்து இன்னொரு சைடு இருக்க டெக்கரேட்டிவ் பிளான்ட்டு தான் அது. இது வந்து கருவேப்பிலை மரம். இது கட் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி வளர்ந்துருக்கு. ஸோ இந்த சைடு இருக்க இட்லி பூ எல்லாத்தையுமே வந்து ட்ரிம் பண்ணி விட்டாச்சு. ஃபுல்லாக நிறைய பஞ்சாக வளர்ந்துருந்தது, அது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டாங்க. இதுக்குள்ளே ஒரு செம்பருத்தி இருக்குது. ஸோ இது பூத்துதுன்னா நான் காமிக்கிறேன். இது அழகாக நல்ல டார்க் கலரில் இருக்கும் இந்த செம்பருத்தி பூ. பார்க்கவே ரொம்ப பிரைட்டாக நல்ல பெரிய அடுக்கு செம்பருத்தி. இது நல்லாயிருக்கும். இது வந்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் இட்லி பூ. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும் பூ, பஞ்சாக கிட்ட இருக்காது. இங்கே இருக்க இட்லி பூ செடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்கான பஞ்ச் இருக்கும். ஸோ இது வந்து இதை விட டபுள் மடங்குல இருக்கும் அந்த பஞ்ச். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த இட்லி பூ. கலரும் வந்து நல்ல டார்க் ரெட்டில் இருக்கும். இங்கே வந்து ஒரு பப்பாளி மரம் இருந்தது. ஸோ அதை கட் பண்ணிட்டாங்க பாருங்கள். இது கட் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுங்கிறதுனால அதை ட்ரிம் பண்ணி விட்டாங்க. இப்போ அதுலேருந்து உதிர்ந்த காய் தான் இது. இதெல்லாம் நான் கிளியர் பண்ணல. அது ரொம்ப நெருக்கி இருந்தது. ப்ளஸ் ரொம்ப ஹைட்டாக இருந்தது. அது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அந்த பப்பாளி. இது வந்து இன்னொரு செம்பருத்தி, பிங்க் கலர் செம்பருத்தி பூ. இது கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே வெத்தலை வந்து ஃபுல்லாகவே அந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு. இப்போ இது எல்லாம் அந்த மரத்தில் ஃபுல்லாகவே இந்த வெத்தலை தான் நம்ம ஏறி இருக்கு. இது நல்ல காரமாக இருக்குது இந்த வெத்தலை. இது இன்னொரு கருவேப்பிலை. இந்த வெத்தலை காமிக்கிறேன் பாருங்கள். அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸான லீஃப் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து செடி மல்லி, பெரிய சைஸ் மல்லியாக இருக்கும் செடி மல்லி. இது வந்து பாரிஜாதம். இதில் இன்னும் அரும்பு எதுவும் வைக்கல. நான் பூக்கும்போது காமிக்கிறேன். நல்லா அழகாக ரோஸ் மாதிரியே இருக்கும். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் இன்னொரு மல்லிகைப்பூ செடி. இதுக்குள்ளே வந்து ஒரு 2-3 செடி இருக்குது மல்லிகைப்பூ. அரும்பு வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இதில் படர்ந்துருக்க வெத்தலையை காமிக்கிறேன் பாருங்கள். அது எந்த அளவுக்கு அகலமான இலையாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு தேக்கு இலை எப்படி இருந்தால் இருக்கும் அந்த அளவுக்கு அகலமான இலை இது. ஸோ நல்ல பெரிய சைஸில் இருக்குது வெத்தலை. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது ஏரியா ஃபுல்லாகவே வெத்தலை தான் இருக்கும். இது வந்து திருநீற்று பச்சை. இதுக்குள்ளே வந்து மலையில் ஒரு மஷ்ரூம் முளைச்சிருக்கு பாருங்கள். இது ஏற்கனவே இதில் பெருசாக இந்த இடத்துல பாருங்கள் ப்ரௌன் கலரில் கல் மேலே இருக்குல்ல. ஸோ அந்த மஷ்ரூம் தான் அங்கே இருந்தது, இங்கே இருக்குல்ல. ஸோ இந்த மஷ்ரூம் எடுத்ததுக்கப்புறமா திருப்பி அது வளர்ந்துருக்கு. இதுவும் வெத்தலை தான். ஸோ அது கண்டினியூவாக கீழே ஃபுல்லாக படர்ந்து வந்து ஒவ்வொரு இடத்துலையே ஏறி இருக்குது. மேலே ஏறுறது எல்லாமே வந்து இலை நல்ல பெருசாக அகலமாக இருக்குது. தரையில் படறது பொடியாக இருக்குது. மேலே ஏறுறது எல்லாமே வந்து நல்ல அகலமாக இருக்குது. இது வந்து லெமன் மரம். இது அதுவாக முளைச்ச மரம், நாங்கள் செடி வைக்கல. இது அதுவாக முளைச்சது. இதுவும் நல்ல ஜூஸியாக இருக்குது. வீட்டில் 2 லெமன் மரம் இருக்குது. 2 லெமன் மரமுமே தானாக வளர்ந்தது தான் அது. இது சும்மா ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கு வெத்தலை. இதுவும் நல்லா அகலமாக பறந்து இப்போ வால்லெல்லாம் மேலே ஏறிட்டுருக்கு. இது கொய்யா மரம். இது இப்போ தான் ரீசெண்டாக காய்க்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்ல டேஸ்டியாக இருக்குது இந்த கொய்யாப்பழம். இது வரைக்கும் 3 பழம் தான் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் வந்து மலையில் அடிபட்டிருக்கு. இப்போ திருப்பி நாற்று போட்டு வருது. மிளகா செடி நினைக்கிறேன். இது விதை போட்டு வளர்ந்துருக்கு. உள்ளே இருக்கிறது முள்ளங்கி. இது வந்து வெள்ளை கலர் ஜெவந்தி பூச்செடி. அது பொன்னாங்கண்ணிக்கீரை குச்சி ஊனி இருக்குது. இது ஒரு குரோட்டன்ஸு. இது உடஞ்சதை ஊனி வச்சது தான் இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு.
அப்புறம் இந்த தொட்டியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தக்காளி, மல்லிப்பூ செடி, ப்ளஸ் இது வந்து சுண்டக்காய் செடி. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து இஞ்சி சின்ன பீஸாக ஊனி வச்சு அது இப்போ வளர்ந்து ஆரம்பிச்சிருக்கு. நான் பெருசாக வளர்ந்தோன்னே திருப்பி காமிக்கிறேன். இது வெங்காயம். இது வந்து சீனி துளசின்னு சொல்கிறாங்க. டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்ல மருந்தா. நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. இது ஒரு மாதிரியான ஸ்வீட்டு, நல்ல இனிப்பு தகட்ட அளவுக்கு இருக்குது அந்த துளசி. இது தக்காளி இன்னும் காய்க்கலை, இப்போ தான் பூ விட்டுருக்கு. இதெல்லாம் புதுசாக வச்சுருக்க குட்டி குட்டி குரோட்டன்ஸ், தக்காளி, பாலக்கீரை. அப்புறம் அது உள்ளே இருக்குது வந்து வெண்டைக்காயில் வந்து இப்போ தான் 2 பிஞ்சு விட்டுருக்கு சின்னதாக. 2 செடியிலையுமே வெண்டைக்காய் பிஞ்சு விட்டுருக்கு. இது எல்லாமே வந்து குட்டி குட்டியாக விதை போட்டு வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து கொத்தமல்லி. நிறையா மலைத்தூரலில் வந்து சீடு போட்டு வளர்றதெல்லாம் சின்னதாக இருக்கிறதுனால அடிபட்டுருச்சு. ஸோ இந்த பப்பாளி இன்னொன்று புதுசாக போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லா பப்பாளியும் வெட்டிட்டாங்க. ஸோ அதனால் புதுசாக போட்டு ஒரு செடி வளர்ந்துருக்கு. இது வந்து நீல பச்சை மிளகா. இதுக்குள்ளேயே வந்து சீனி மிளகாவும் இருக்குது. அதில் 2 காய் இருக்குது பாருங்கள். இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது தான் சீனி மிளகா. ஸோ இது நல்லா கொத்தாக காய்க்குது இந்த மிளகா. ஏற்கனவே இருந்த செடி காமிச்சிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில். அது நல்லா பஞ்சாக காய்ச்சிருக்கும். ஸோ அதை வந்து இப்போ தான் விதை போட்டு திருப்பி வளர்ந்துட்டுருக்கு. அது காய்ச்சி முடிஞ்சு காஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த 2 மிளகாவும் புதுசாக வந்து வளர்ந்துட்டுருக்கு. மற்ற மிளகாய் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. நிறைய மிளகாய் செடி போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து சுண்டக்காய் செடி. இது வந்து பலா விதை. டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விதையை போட்டு வச்சு திருப்பி முளைக்க வச்சுருக்காங்க. சிறுகீரை போட்டதில் ஒரே ஒரு செடி மட்டும் தான் வளர்ந்துருக்கு. இது எல்லாம் வந்து மலையில் அடிபட்டு போயிடுச்சு. ஒரு சிறுகீரை செடி தான் வளர்ந்துருக்கு. இது இன்சுலின். இதுவும் வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு லீஃப் சாப்பிட சொல்லுவாங்க. இது பசலிக்கீரை, செடி பசலி. இதே வந்து இன்னொரு பசலியும் இருக்குது வீட்டில், நம்ம வீட்டில் காமிக்கிறேன் அதை. இது வந்து செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவோம்ல, ரெட் கலரில் இருக்க ஒத்த செம்பருத்தி. மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இப்போ 4-5 கலரில் இருக்குது செம்பருத்தி. ஒயிட்டு, பிங்க்கு, ரெட்டு, அடுக்கு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி, நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இதுவும் வந்து இன்னொரு கருவேப்பிலை. இதெல்லாம் அதுவாக முளைச்சதான். இந்த மரம் தான் இப்போ புதுசாக தார் போட்டிருக்கு, கரிவாலை. இது நிறையா இதுலேருந்து எஸ்கேப் ஆகி வளர்ந்த மரம்னு கூட சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் அந்த குரங்கு வந்துச்சுன்னா அந்த முனியில் இருக்க குருத்தை பிடுங்கி போட்டுரும். ஸோ அதுலேருந்து திருப்பி எஸ்கேப் ஆகி நம்ம நிவரில் எஸ்கேப் ஆகி நின்றுட்டுருக்கு இந்த மரம். இதுதான் இன்னொரு பசலி, கொடி பசலி. இது செவ்வாழை மரம். இதுவும் வந்து அதே மாதிரி தான். இந்த நுனியிலையை வந்து குரங்கு கடிச்சு சாப்பிட்றோம். கட் பண்ணி திருப்பி வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து பசலிக்கீரை. இதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இதில் பறித்த கீரையை நான் ஆல்ரெடி சாம்பார்லாம் செஞ்சு காமிச்சிருக்கேன். கூட்டு சாம்பார் எல்லாமே வந்து செய்யும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கிட்ஸுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அந்த கீரை. இது வந்து சப்போட்டா மரம். இது வந்து பங்கனப்பள்ளி மாமரம். இது இப்போ வந்து பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ தான் அங்கங்கே சின்னதாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மேலே இப்போ தான் பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது காய்ச்சலும் நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறேன். இதுக்குள்ளேயே வந்து எல்லாம் கருவேப்பிலை மரத்துலேருந்து விதை விழுந்ததெல்லாம் அங்கங்கே சின்ன கருவேப்பிலை மரம் இருக்கும். இதுக்குள்ளேயே நார்த்தங்காய் மரமும் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறதுல வந்து கத்தாழை, ஓமவல்லி, ஒரு இட்லி பூச்செடி இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. ப்ளஸ் இது பப்பாளி, முருங்கை மரம். இது வந்து டிசம்பர் பூ. என்னோடய பொண்ணுக்கு வந்து டிசம்பர் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பா வந்து இந்த செடி வச்சு வளர்த்துட்ருக்காங்க. இது பூக்கும்போது காமிக்கிறேன். இது என்ன கலர் இன்னும் தெரியல, பிங்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வச்சு வந்தப்போ வந்து ஒரு சின்ன பூ ஒன்று பிங்க் கலரில் பூத்திருந்தது, அதை நான் பார்த்துருக்கேன். ஸோ இது பிங்க் கலர்னு நினைக்கிறேன். ஸோ இது டிசம்பர் பூத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் நான். இது வந்து இன்னொரு பசலிக்கீரை. இது நார்த்தங்காய். தொட்டியில் இருக்கிறது வந்து நாட்டு ரோஸ், நம்ம பட் ரோஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நாட்டு ரோஸு. இது தானாக முளைச்ச ஒரு மாமரம். இது இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. இதுவும் அதே மாதிரி தான் ஒரு லெமன் மரம். இதுக்குள்ளே இருக்கிறது வந்து செடி முருங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த முருங்கை வெரைட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நான் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இந்த லெமன் விதை தான் அது முன்னாடி ஒன்று விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக் ஃப்ரை ரெசிபி எப்படி பார்க்கலாம். ஸோ ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு எக் ரெசிபி தான் இது. எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஒரு 3-4 பல்லு பூண்டை வந்து தட்டி போட்டிருக்கு. ஒரு பெரிய வெங்காயம் சும்மா ரஃபாக சப் பண்ணி
போட்டுக்கோங்க. இது ரஃப்பாக நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு உடனே சாப்பிட்ற மாதிரி. நான் 2 எக்கு போட்டு செய்கிற மாதிரி தான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதை நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிங்க. இது இவ்வளோ தான் போகணும், இது இவ்வளோ தான் போகணுன்னு கிடையாது. நமக்கு எந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர்லாம் செய்யும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ எதுக்கும் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் இருக்காது. ஸோ எதெல்லாம் கையில் வந்து போட்டு ஒன்று செஞ்சோமோ அது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. இதில் ஒரு தக்காளி பழம் நறுக்கி போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கிடையாது, நம்ம போட்டு இடித்து போட்ட பூண்டு தான். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைனா கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு போடும்போது உங்களுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா சேர்ந்து வதங்கி வந்துடும். ஏன்னா உதிரியாக இருந்தால் உங்களுக்கு முட்டை சேர்த்து சாப்பிடும்போது சரியாக இருக்காது. இது நீங்கள் சாம்பாருக்கோ ரசத்துக்கோ இல்லை வெறும் தயிர் சாதத்துக்கோ எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் செய்கிறது வந்து 2 முட்டை அளவுக்கு தான் செஞ்சுருக்கு. இது வந்து அம்மா வச்சிட்ருக்காங்க வத்த குழம்பு. ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வத்த குழம்பு ரெசிபி போட்டிருக்கோம். ஸோ இது அம்மா வைக்கும்போது நான் இன்னொரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நான் இது அவங்களே பொடியெல்லாம் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த குழம்பு. ஸோ இதில் வந்து வாழைப்பூ கூட்டு இருக்குது, ப்ளஸ் முட்டை வறுவல். இதுதான் இன்றைக்கி ரெசிபி, லஞ்ச் ரெசிபி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்க பச்சை மிளகாய் செடி எல்லாம். ஆல்மோஸ்ட் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்பு மாதிரி வைக்க போகிறதில்ல, வறுவல் தான், நல்லா லைட்டாக ஃப்ளேவருக்காக போட்டால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். ஸோ இது 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிங்க. 2 முட்டை ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். மேலே ஸ்லிப்ட்டு மட்டும் 2 போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். தண்ணி கொதிக்கிற அளவுக்கு ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம இந்த தண்ணி ஊற்றும் போது அந்த மசாலா தீயாது, ப்ளஸ் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடும். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரம் தீஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, தொக்கு மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 முட்டை வேக வச்சு மேலே இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள மசாலா ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த முட்டை இதில் போட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாலாம் மேலே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக் ஃப்ரை ரெடி ஆகிடும். ரொம்ப குயிக்கு, ரொம்ப சிம்பிள். யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். இதை ஜென்ரலாகவே நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணுன்னா முட்டையை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் முட்டை சாப்பிடும்போது. இதே முட்டையை நீங்கள் உடச்சி உதுத்து கூட நீங்கள் போடலாம். முட்டை மாசுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இதான் முட்டை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேவருக்கும் கடைசியாக ஒரு பச்சை மிளகாய் போட்டு இது கூட ஒன்றா வதக்கி விட்டுருங்க. இது கூட நீங்கள் பச்சை மிளகாய் போடலாம், இல்லை பொடியாக கட் பண்ணி இஞ்சி போடலாம், எது வேணாலும் போடலாம். நம்மளோட எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மசாலாவை போட்டு கசமி சாப்பிட்டுட்டு எக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியும் கூட. இதை நம்ம இப்போ பிளேட் பண்ணிடலாம். சூப்பரான கார்டன் டூர் பார்த்தாச்சு, ஒரு சூப்பரான எக் ஃப்ரை பார்த்தாச்சு.